எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் வாழைப்பூல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போறேன். வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பத்த வச்சுட்டு அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கலாம். இதுல 1½ கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி லேசா சூடானதும் 3/4 கப் அளவு தயிர் சேர்க்கலாம். 2 பச்சை மிளகாய் சிறிய துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். சீரகம் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். வாழைப்பூ கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதை 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணியும் தயிரும் அளந்த அதே கப்ல அரிசி மாவு 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். இது கட்டி இல்லாம நல்லா ஸ்மூத்தா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவு கெட்டியா வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆறட்டும். சூடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை எடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா பிசைஞ்சாச்சு. கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு சின்ன உருண்டைகளா பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த பிடிச்ச உருண்டைகளை நம்ம 2 விதமா ரோல் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் செய்து காட்டுறேன். இந்த மாதிரி தட்டை கவுத்து வச்சோ இல்ல சப்பாத்தி தேய்க்கிற கட்டையிலயோ ரோல் பண்ணிட்டு 2 ஓரங்களையும் ஒண்ணா வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கணும். அடுத்த மெத்தட் சொல்றேன். கொஞ்சமா நம்ம மாவு கையில எடுத்து பால் கொழுக்கட்டைக்கு நம்ம திரட்டுவோம்ல, அந்த மாதிரி திரட்டி 2 கார்னரையும் ஒட்டி விட்டு ரவுண்ட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளவுதாங்க. இது இன்னும் ஈஸியா இருக்கும். ஸ்டவ் பத்த வச்சு பாத்திரத்துல எண்ணெய் நல்லா சூடானதும் இதை ஒண்ணா எண்ணெயில விடலாம். எண்ணெய் நல்லா சூடா இருக்கும்போது போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதாங்க இது மேல நல்லா கிறிஸ்பாவும் உள்ள சாஃப்டாவும் இருக்குங்க. நம்ம சூடா போட்டா உள்ள வேகாதோ அப்படின்ற சந்தேகமே வேண்டாங்க. உள்ள நல்லா வெந்துருங்க. மேல அதே சமயத்துல கிறிஸ்பா இருக்குங்க. உங்ககிட்ட வாழைப்பூ இருந்தா இதை ஒரு தடவை கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணுங்க. அடுத்த தடவை நீங்க வாழைப்பூ இருக்கும்போது இதே ரெசிபியை திரும்ப திரும்ப செய்வீங்க. நம்ம எண்ணெயில போடும்போது நுரையா பொங்கி வந்தது. இப்ப நுரெல்லாம் அடங்கின உடனே நல்லா கிறிஸ்பா வெந்துருச்சு. ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம பிரிச்சு விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. சூப்பரான வாழைப்பூ ஸ்நாக்ஸ் ரெடிங்க. நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரேவதி சீனிவாசன் SR சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.